சீனியர் டைரக்டர்ஸ்ல வந்து என்ன ஆனாங்க ஏன் இப்போ ஃபீல்ட்ல இல்ல ட்ரெண்ட் செட்டர் டைரக்டர்ஸ் வர சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் வர ரெண்டையும் பிரிக்கணும் நம்ம ட்ரெண்ட் செட்டர் டைரக்டர்ஸ் மட்டும் தான் ரொம்ப நாள் நிப்பாங்க இப்போ நீங்க சொல்ற சங்கரா இருக்கட்டும் கேஎஸ் ரவிக்குமாரா இருக்கட்டும் ஏஆர் முருகதாஸா இருக்கட்டும் பாலாவா இருக்கட்டும் இவங்க நல்ல டைரக்டர்ஸ் பட் ட்ரெண்ட் செட்டர்னா இல்ல இந்த ட்ரெண்ட் செட்டர் டைரக்டர்னா எங்க எடுத்தீங்கன்னா பாரதி ராஜா இந்த பக்கம் மணிரத்னம் எடுத்துங்க இந்த ட்ரெண்ட் செட்டர் எல்லாமே கடைசி வரைக்கும் படம் எடுத்துட்டே இருந்தாங்க ஓகே வெற்றிமாறனும் அந்த பட்டியலை சேர்த்துக்கலாம் கதைகள் இப்ப இல்லைங்களா இல்லாட்டி கதை இருந்தும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம சினிமாவை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் ரேட் தான் அவங்கள மனுஷனாக முதல்ல ஃபிக்ஸ் பண்ணும் ஒரு படம் ஜெயிச்சிருப்பாரு அவர் ஏதாவது பிரஸ் மீட்டுக்கு வந்தாருன்னா அவர் அப்படியே 10 பேர் தாங்கி தள்ளாடி கொடுத்துருவாங்க அதே படம் அவருக்கு ஃபெயிலியர் ஆயிட்டாரு படம் ஓடல அப்படின்னா அவர் கண்டுக்கிற மாட்டாங்க சக்சஸ் தான் அவன் உயிரோடு இருக்காங்கிறது அர்த்தம் லோகேஷ் கனகராஜ் வளர்ந்துட்டாரு நெல்சன் இவங்க எல்லாருமே வந்து ஹிட் கொடுக்குறாங்க இதனால வந்து பழைய டைரக்டர்ஸுக்கு வந்து ஒரு போட்டி ஒரு பொறாமை இல்ல அவங்க இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் வித்தியாசம் மிரண்டு போய் தான் இருக்காங்க நம்ம இந்த மாதிரி படம் பண்றாங்க கதையில கொஞ்சம் பண்ணணும் உங்கள்ட்ட டெக்னாலஜி வைஸ் இருக்கு ஸ்கிரிப்ட் வைஸ்ல கொஞ்சம் நீங்க உங்களுக்கு அங்கங்க மிஸ் ஆகுது எங்க மாதிரி சீனியர் டைரக்டர்ஸ் நீங்க கூப்பிட்டு நீங்க பண்ணா என்ன கதை விஷயத்துல நீங்க கோட்டை விடுறீங்க ஸ்கிரிப்ட் விஷயத்துல கோட்டை விடுறீங்க ரிப்பீட்டட் கதையா இருக்கு ஒண்ணுமே இல்லையா இங்கிலீஷ் படத்தை பார்த்து எடுக்கிறீங்க அவன் உடனே கேஸ் போடுறான் இதுக்கு என்ன பஞ்சம் அந்த ஸ்கிரிப்ட் கதை திரைக்கதைக்கு பஞ்சம் இருக்கு இல்லையா அதுக்கு சீனியர் ஆட்களை பயன்படுத்துங்க எழுத்தாளர்களை பயன்படுத்துங்க சிக்கந்தரோட ரிசல்ட் பார்க்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அள்ளு கிளம்பி இருக்கும் கண்டிப்பாக கிளம்பி இருக்கும் முருகதாஸ் அவரு தான் பிரச்சனை இந்த கதையை ஓடுபா ஓடாதா உள்ள கரண்ட்டுக்கு என்ன இருக்கு ஒன்னும் அப்டேட் ஆகாம இருக்காரு அவ்வளவுதான் Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க சுஷீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ வந்து தமிழ் சினிமாவில் நிறைய புதுமுக டைரக்டர்ஸ்லாம் வராங்க நல்ல படங்களும் கொடுக்குறாங்க உண்மையிலே அப்படி பார்க்கும்போது சீனியர் டைரக்டர்ஸ்லாம் வந்து என்ன ஆனாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர் முருகதாஸுக்கு தொடர் தோல்வி அதுக்கப்புறம் சங்கர் அவர் சொல்லவே தேவையில்லை பேரரசு கேஎஸ் ரவிக்குமார் இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க ஏன் இப்போ ஃபீல்டில் இல்லை அதாவது இந்தியன் சினிமாங்கிறது ஒரு கிராஃப்ட் இருக்கு ஓகே ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி வில்லன் 4 பாட்டு ஒரு 2 ஃபைட்டு கிளைமேக்ஸில் ஹீரோ ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் இருக்கு இந்தியன் சினிமா தமிழ் சினிமா கடந்த 40 வருஷமா இந்தியன் சினிமா அப்படி தான் இருக்கு இந்தியாவின் டாப் 100 ஃபிலிம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும் சில படங்கள் மட்டும் வித்தியாசமான கதைகள் இருக்கும் ஓகே இதைத்தான் மாற்றி பண்ணிட்டு இருப்பாங்க இதில் ட்ரெண்ட் செட்டர் டைரக்டர்ஸ் வர சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் வர ரெண்டையும் பிரிக்கணும் நம்ம ட்ரெண்ட் செட்டர் டைரக்டர்ஸ் மட்டும் தான் ரொம்ப நாள் நிற்பாங்க ஓகே சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் ஒரு காலத்தில் மாறிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நீங்கள் சொல்கிற சங்கரா இருக்கட்டும் கேஎஸ் ரவிக்குமாரா இருக்கட்டும் பாலா ஏஆர் முருகதாஸா இருக்கட்டும் பாலாவா இருக்கட்டும் இவங்க நல்ல டேரக்டர்ஸ் வெரி குட் டேரக்டர்ஸ் கேஎஸ் ரவிக்குமார்லாம் கடைசியாக சமீபத்தில் 2 படம் தான் சரியா போல மீதி எல்லா படமே வசூல் ரீதியாக தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கொடுத்த டேரக்டர் ஓகே பாலா ஒரு வித்தியாசமான புதுசான வேற ஒரு பார்க்குற பார்வையை ஒரு வேற பாரு இருக்கும் அந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் கொடுத்தவர் ஏஆர் முருகதாஸ் திரைக்கதையில் பரபரப்பு கொடுக்கும் அப்போ ஒருத்தவங்க ஒரு இது இருக்கும் பட் இவங்க பிரில்லியன்ட் டைரக்டர்ஸ் பெஸ்ட் டைரக்டர்ஸ் பட் ட்ரெண்ட் செட்டர்னா இல்லை ஓகே ட்ரெண்ட் செட்டர் டைரக்டர்ஸ் தான் ரொம்ப லாங் டைம் நிற்பாங்க இந்த ட்ரெண்ட் செட்டர் டைரக்டர்னா எங்க எடுத்தீங்கன்னா பாரதி ராஜா என்ன பண்ணுங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டுடியோவில் தான் படம் எடுத்துருந்தாங்க ஓகே செட்டு போட்டு ஸ்டுடியோவில் பேசிக்கிட்டு செந்தமிழில் பேசிக்கிட்டு அப்படி தான் படம் எடுத்துருந்தாங்க அதை அப்படியே உடச்சி என்ன பண்ணுறாரு கேமரா தூக்கிட்டு போய் ஆத்துலையும் குளத்துலையும் சேத்துலையும் சகதிலையும் வைக்கிறாரு வச்சு அங்கேருந்து மயிலின்னு கத்திட்டு ஓடி வருது அது ஒரு புதுசாக இருக்குது அதற்கு பிறகுதான் ஸ்டுடியோக்குள்ளே அடைந்த கேமரா பூராமே அவுடோர் போக ஆரம்பிக்குது லைவ் லொகேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் இந்த பக்கம் மணிரத்னம் எடுத்துங்க மணிரத்னம் என்ன பண்ணாருன்னா ஒரு ஷார்ட் இப்படி தான் கம்போஸ் பண்ணணும் ஒரு ஷார்ட்டை வந்து இப்படி தான் லைட் பண்ணணும்னு ஒரு ஃபார்மெட் வச்சுட்டாங்க சினிமாவில் அது உடச்சது மணிரத்னம் தான் இப்போ நீங்கள் இந்த அக்னி நட்சத்திரம் படம் பார்த்தீங்கன்னா ராஜா சாங் இருக்கும் அந்த சாங் என்ன பண்ணாரா கேமரா வச்சுட்டு கேமராவுக்கு நேர லைட்டு செட் பண்ண சொல்லியிருக்காரு அப்போ லைட்ஸ்மேன்லாம் அங்கே சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த மாதிரி வச்சிங்கன்னா லென்ஸு போயிடும் வைக்கக்கூடாது நீங்கள் வைங்கன்னு சொல்லிட்டு கேமரா வச்சு அதுக்கு முன்னாடி லைட் போட்டு அதுக்கு இடையில ஆர்டிஸ்ட் நிற்க வச்சார் நிற்க வச்சா லைட் வந்து இப்படி போகும் லைட் வந்து என்னன்னா அந்த 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 கேரக்டர் வந்து ஷேடோவில் இருக்கும் லைட் மட்டும் ப்ளீச் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு புதுசான ஒரு கம்போசிஷனாக இருக்கும் சாங்கில் பார்த்தா ஒரு ட்ரெயினில் இன்னொரு ட்ரெயினில் போவாங்க கீழே வச்சுருப்பாங்க கேமரா 2 பேர் மேலே தவற பார்த்தா லைட் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான வித்தியாசமான ஷார்ட் கம்போசிஷன் அதுக்கு பிறகு ஒரு ஸ்டைலிஷான ஒரு படங்கள் தமிழ் வர ஆரம்பிச்சு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர் அந்த பக்கம் எடுத்தீங்கன்னா பாலச்சந்தர் கதைகளை சொல்ற விதம் இருக்கு இல்லையா அவர் வந்து வித்தியாசம் பண்ணார் காதலிச்ச பொண்ணு வந்து தன்னுடைய அப்பாவை கல்யாணம் பண்ணிடுவா அப்ப என்ன வேணும் சித்தி முறை வேணும் இந்த மாதிரி உறவு முறையில் உள்ள சிக்கல்களை சொல்லக்கூடிய ஒரு படங்களை பண்ணி அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர் இந்த ட்ரெண்ட் செட்டர் எல்லாமே கடைசி வரைக்கும் படம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க
பாலச்சந்தர் கடைசி வரைக்கும் படம் எடுத்திருந்தார். ஓகே. பாரதிராஜா இப்போ வரைக்கும் எடுத்துட்டு தான் இருக்கிறார். மணிரத்னம் இப்போ வரைக்கும் படம் எடுத்துட்டு தான் இருக்காரு. இந்த ட்ரெண்ட் செட்டராக இருக்கிறவங்க வந்து ஒரு லாங் ஸ்டாண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கும். ஓகே. வெற்றிமாறனும் அந்த பட்டியலை சேர்த்துக்கலாம். இது அவர்லாம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் கேட்டகரி, ட்ரெண்ட் செட்டர்லாம் கிடையாது. ஓகே ஓகே. இவங்க 3 பேர் தான் தமிழ் சினிமா ட்ரெண்ட் செட்டர். அப்போ புதுசாக வரக்கூடிய ஆட்கள் புதுசாக ட்ரை பண்ணுவாங்க, ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து அது அவ்வளோதான் போயிடும். அது வந்து ஒரு ஜெனரேஷன் கேப் ஆகும். ஓகே. ட்ரெண்ட் செட்டரால் மட்டும்தான் ரொம்ப நாள் நிற்க முடியும். அந்த மாதிரி தான் ஏஆர் முருகதாஸாக இருக்கட்டும், இந்த கே.எஸ். ரவிக்குமார், பேரரசு எல்லாம் ஒரு காலகட்டங்கள் வருவாங்க, பரபரப்பான படங்கள் கொடுப்பாங்க, 10 படம் 5 படம் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அப்படி அவ்வளோதான். இப்போ பேரரசு இவங்களாம் எடுத்துக்கிட்டா, தரணி இவங்களாம் எடுத்துக்கிட்டாலே வந்து கதைகள் இப்போ இல்லைங்களா, இல்லாட்டி கதை இருந்தும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம? வாய்ப்பு கதைகள் இல்லாமலாம் இல்லை, கதைகள் நிறையா இருக்கும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ரேட்டு தான் அவங்கள மனுஷனாக முதல்ல ஃபிக்ஸ் பண்ணும். முதல்ல வந்து சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஜெயிச்சிருப்பாரு, அவர் ஏதாவது ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தாருன்னா அவர் அப்படியே 10 பேர் தாங்கி தள்ளாடி கூட்டுருவானுங்க. அதே படம் அவருக்கு ஃபெயிலியர் ஆகிட்டாரு, படம் ஓடலை அப்படின்னா அவர் கண்டுக்கிற மாட்டானுங்க. ஓகே. சினிமாவை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் தான் அவன் உயிரோடு இருக்காங்கிறது அர்த்தம். சினிமாவில் சக்ஸஸ் இல்லைன்னா அவங்க மதிக்க கூட மாட்டாங்க. அப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அவர் தேடி அடுத்த நாள் காலையில் ப்ரொடியூசர்ஸ் போய் நிற்பாங்க, டேரக்டர்ஸ் ஃபோன் ஹீரோ ஃபோன் பண்ணி எனக்கு படம் பண்ணுங்கன்னு கேட்பாரு. ஓகே. அதே டேரக்டர் வந்து ஒரு ஃபெயிலியர் கொடுத்துட்டாருன்னா அவரை பார்க்க கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. அவரை நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் சினிமாவோட நிலைமை. அப்போ இவங்க அவங்களுடைய ப்ரீவியஸ் படங்கள் சரியாக போகாதனால அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. பட் அவங்களுக்கு திறமையான டேரக்டர் தான். இன்றைக்கும் நல்ல கதை கிடச்சதுன்னா, நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சா படம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இங்கே அமையாது. ஓகே சார். இப்போ வந்து கரண்ட்லி வளர்ந்துட்டு வர டேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து எடுத்துக்கலாம், லோகேஷ் கனகராஜ் வளர்ந்துட்டாரு, நெல்சன், இவங்க எல்லாருமே வந்து ஹிட் கொடுக்குறாங்க, பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க, அடுத்தடுத்த அப்டேட்ஸும் இருக்குது. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளோ சக்ஸஸ் கொடுக்குறாங்களே இப்போ இந்த ஜென்ரேஷனில், இதனால் வந்து பழைய டேரக்டர்ஸுக்கு வந்து ஒரு போட்டி, ஒரு பொறாமை, யாரா இந்த பையன் இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்கா, நம்மளால பண்ண முடியல, நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த இல்லை அவங்க இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் வித்தியாசம் மிரண்டு போய் தான் இருக்காங்க. நம்ம ஓப்பனாக சொல்லணும், சில டேரக்டர்ஸ் சீனியர் டேரக்டர்ஸ் தான் பேசுகிறேன், இந்த மாதிரி படம் பண்ணுறாங்க, டெக்னாலஜி வைஸ் இருக்கு, சப்போர்ட் தான் பண்றாங்க, கதையில கொஞ்சம் நான் பண்ணணும், எங்களை மாதிரி எல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஷன் கூப்பிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அதாங்க சொல்றாங்க. உங்கள்ட்ட டெக்னாலஜி வைஸ் இருக்கு, டேக்கிங் வைஸ் உங்கள்ட்ட புதுசா பண்றீங்க, டெக்னிக்கலா புதுசா பண்றீங்க, பட் ஸ்கிரிப்ட் வைஸ்ல கொஞ்சம் நீங்க உங்களுக்கு அங்கங்க மிஸ் ஆகுது. எங்களை மாதிரி சீனியர் டேரக்டர்ஸ் நீங்க கூப்பிட்டு நீங்க பண்ணா என்ன அப்படிங்கிற. அப்ப இப்ப தரணி எல்லாம் கூப்பிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தில்லு துல் பண்ண டேரக்டர் ஒரு படத்துக்கு அவரை கூப்பிட்டு யூஸ் பண்றாங்க, டிஸ்கஷன் ஷூட்டிங் எல்லாம் கூட கூப்பிட்டு போறாங்க. அந்த மாதிரி எங்கெல்லாம் பயன்படுத்திட்டா என்னங்கிறது ஆதங்கம் இருக்கு. அதை இவங்க செஞ்சாங்கன்னா உண்மையில் நல்ல விஷயம். அவங்களுடைய அனுபவம் உங்களுக்கு பயன்படும். நீங்க ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அவங்க வந்து ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்காங்க, பட் அவங்கள்ட்ட என்னதான் நீங்க வந்து அவங்க வந்து நீங்க பூமர் அங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட உங்க கதையை சேவ் பண்ணக்கூடிய இது இருக்கும். ஸ்கிரிப்டை வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட்னு. அதை செஞ்சுட்டாங்கன்னா அது இன்னும் ஆரோக்கியமா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம பேசுறோம், ஆனா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல, அவங்கள கூப்பிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல, ஏன் பண்ணல? இல்ல சில பேர் செய்யறாங்க. இப்போ தரணியை கூப்பிட்டுருக்காங்க, சில டேரக்டர் சீனியர் டேரக்டர்ஸை கூப்பிட்டு அட்வைஸ் கேட்கறாங்க, முக்கியமான விஷயங்களுக்கு டிஸ்கஷன் கூப்பிட்டு கிரெடிட்ஸ் மட்டும் கொடுப்பாங்க, சில பேமெண்ட் கொடுப்பாங்க, பட் பெரும்பாலும் செய்யறது இல்லை. ஓகே. பெரும்பாலும் செய்யறது சினிமாவில் டிஸ்கஷன் ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு, அது முற்றிலுமாக இந்த ஜெனரேஷன் ஒழிச்சிட்டாங்க. ஓகே சார். டிஸ்கஷனுங்கன்னே பெரிய எழுத்தர் பாலகுமாரன் வருவார், எஸ் ராமகிருஷ்ணன் வருவார், சீனியர் டேரக்டர்ஸ் வருவாங்க, அவங்கலாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளைக்கு டிஸ்கஷன் போகும். அது ஆரோக்கியமாக இருக்கும். கதையை ஒருத்தவங்க அவர் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் போட்டு பிச்சு பேசணும், கடைசியாக ஒரு சேவ் பண்ணி ஒரு கதையை கொண்டு வருவாங்க. அப்போ பார்க்குறப்ப அந்த கதை வந்து ஒரு ஐடியாலஜி வந்துடும். எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? அப்போ அந்த கதை வந்து நல்லா வரும். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த டிஸ்கஷனுங்கிற கலாச்சாரத்தை வச்சுட்டாங்க. எல்லா கிரெடிட் நமக்கு தான், நமக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி வந்துட்டாங்க. டெக்னிக்கல் வைஸ், டெக்னாலஜி வைஸ், டேக்கிங் வைஸ் நிறையா இருக்கு. ஆனால் கதை இங்கே இப்போ என்ன நடக்குது தமிழ் சினிமாவில்? கதை விஷயத்தில் இங்கே கோட்டை வர்றீங்க, ஸ்கிரிப்ட் விஷயத்தில் கோட்டை வர்றீங்க, ரிப்பீட்டட் கதையாக இருக்குது. ஒன்றுமே இல்லையா, இங்கிலீஷ் படத்தை பார்த்து எடுக்கிறீங்க, அவன் உடனே கேஸ் போடுறான். இதுக்கு என்ன பஞ்சம்? அந்த ஸ்கிரிப்ட் கதை திரைக்கதைக்கு பஞ்சம் இருக்கு இல்லையா? அதுக்கு சீனியர் ஆட்களை பயன்படுத்துங்க, எழுத்தாளர்களை பயன்படுத்துங்க. பட் இவங்க பண்ணாங்கன்னா இவங்களும் ஒரு லாங் ஸ்டாண்ட் நிற்கலாம். இப்போ ஒரு டைமில் வந்து ஏஆர் முருகதாஸுக்கு வந்து அவ்வளோ வெற்றிகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு, சங்கருக்கும் வந்துச்சு, ஜிவிஎம்க்கும் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஏஆர் முருகதாஸ் ஒரு படம் வந்திருக்கு, சிக்கந்தர்னு ஒரு படம், பயங்கர டிசாஸ்டர்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி பாலிவுட் இண்டஸ்ட்ரியே வந்து கதறிட்டு இருக்கு அப்படின்றாங்க. உண்மையிலே என்னதான் ஆச்சு அவருக்கு? ஏன் தொடர் தோல்வி? தொடர் தோல்வினா அவர் சூஸ் பண்ணுற கதை தான். அவர் தான் தோல்விக்கு காரணம். அவர் தான். இல்லை யாரும் தோல்விக்கு வந்து சுஜாதா இல்லாதனால அதான் கிடையாது. அவங்க அதாவது சுஜாதா இல்லைன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு தெரியல இல்லையா? அப்போ யாருடைய தோல்வி? ஓகே, அதான் காரணம். சுஜாதா தான் சொல்லி இவரை வந்து உருவாக்குனார்னு சொல்றதெல்லாம் பொய். முதல் படம் ஜென்டில்மேன் சுஜாதா கிடையாது, பாலகுமாரன். ஓகே. அப்போ யார் சுஜாதா எங்கே போனார்? அந்த படம் பெரிய ஹிட்டு. அதுக்கு பிறகு தான் சுஜாதா உள்ள வர்றாரு. சரி, சுஜாதா தனியாக போய் ஒரு மீடியா ட்ரீம்ஸ் ஒரு கம்பெனியில் ஹெட்டாக இருந்தார். மீடியா டீம்ஸ் நிறைய படங்களும் தயாரிச்சாங்க. அந்த படங்கள்லாம் சரியா போலையே. சுஜாதா கதை வசனம் எழுதி, சங்கர் கூட எல்லாம் வேற படங்களும் எழுதியிருக்காரு.
சங்கருடைய உதவியாளர் இருக்கக்கூடிய காந்தி கிருஷ்ணாவுக்கு ஒரு படத்துக்கு வசனம் எழுந்தார், கதை வசனம் எழுந்தார். பட் அந்த படம்லாம் சரியா போலையே. அப்போ முழுவதுமாக கிரெடிட் சுஜாதான்னு சொல்ல முடியாது. சுஜாதா இருந்தது அவருக்கு ஒரு கூடுதல் பலம். பட் அது இல்லைன்னா அதை இடத்த ரீப்ளேஸ் பண்ணாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அது ஒட்டுமொத்தமாக சுஜாதா இல்லைன்னா சங்கர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவருக்கு கூடுதலாக ஒரு பலமா இருந்துச்சு. அப்போ முருகதாஸுக்கு என்னதான் பிரச்சனை? முருகதாஸ் அவரு தான் பிரச்சனை. இந்த கதையை ஓடுபா ஓடாதா, இப்போ உள்ள கரண்ட்டுக்கு என்ன இருக்கு, ஒன்றும் அப்டேட் ஆகாம இருக்காரு, அவ்வளவுதான். கஜினி, ரமணா, அதுக்கப்புறம் துப்பாக்கின்னு சொல்லிட்டு பல வெற்றிகள் ஒரு அருமையான ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரு, பரபரப்பா படத்தை கொடுக்குறவரு. ஆனா இப்போ அப்டேட்டா இல்லாம இருக்கிறவங்க ஆனா என்ன சொல்றாங்கன்னா அந்த கதைகள்லாம் வந்து அவரோட கதையே இல்ல, வேற ஒருத்தவங்களோட கதை எடுத்ததுனால சக்சஸ் ஆயிடுச்சு. ஆமா, அது நிறைய பிரச்சனை இருக்கு. கத்தி படத்தெல்லாம் பஞ்சாயத்து நடந்து கோர்ட்ல கேஸ் செட்டில்மெண்ட் தான் பண்ணாங்க. சர்க்கார் படத்துல பஞ்சாயத்து வந்துச்சு. அந்த மாதிரி கதைகள் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. தர்பார், ஸ்பைடர் தான் வந்து ஒரிஜினல் கதையா இருக்குமோன்னு தெரியல. அப்படிதான் இப்போ உள்ள ரிசல்ட் தான் பார்க்க போறது. ஒன்னும் அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறதான் இப்போ வரக்கூடிய ரிசல்ட். சிக்கந்தரோட ரிசல்ட் அப்படிதான் நம்ம காட்டுது. ஓகே, சிக்கந்தரோட ரிசல்ட் பார்க்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு அல்லு கிளம்பி இருக்கும். கண்டிப்பாக கிளம்பி இருக்கும். பிசினஸ் ரீதியாக பாதிப்பு இருக்கும், அதை மாற்று கருத்தே கிடையாது. படத்தினுடைய ட்ரெய்லர் வந்தப்போ பார்த்தோம், டீசரா ட்ரெய்லரா வந்து பாக்குறப்ப வந்து பார்த்தோம். அதுவே பாக்குறப்ப அவருடைய படங்களே கத்தி, துப்பாக்கி, சர்கார் மாதிரி படங்களே அதே பாடியான படங்களுடைய ரிப்பீட்டட் மாதிரி இருந்துச்சு. அப்பயே நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு வலுவா. இப்ப அந்த சந்தேகம் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்ப என்ன பேட்டர்ன் தான் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்? அவங்க அப்டேட் ஆகணும். இப்ப என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எப்பயுமே இந்த 18 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் சினிமா ஆடியன்ஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க தான் ரிப்பீட்டடா படம் பார்க்கக்கூடிய ஆட்கள், ரெகுலரா எல்லா படத்தையும் பார்க்கக்கூடிய ஆட்கள். 25 வயசுக்கு மேல அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி போச்சுன்னா மாசத்துக்கு ஒரு படம் பார்ப்பா, 2 மாசத்துக்கு ஒரு படம் பார்ப்பா. 40 வயசுக்கு மேல படமே பார்க்க மாட்டான். 45 வயசுக்கு மேல போச்சுன்னா ரொம்ப ரேரான வருஷத்துக்கு ஒரு படம், 6 மாசத்துக்கு நல்ல படம் தான் பார்ப்பாங்க. எப்பயுமே அந்த ஆடியன்ஸ் வந்து என்னன்னா 18 இருந்து 25 வயசுக்குள்ள ஆடியன்ஸ் தான் சினிமா ஆடியன்ஸ். தியேட்டர்ல போய் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ். ஓடிடி ஆடியன்ஸ் வேற. ஓடிடி ஆடியன்ஸ் கொஞ்சம் அது எலைட் ஆடியன்ஸ், எல்லாரும் பார்ப்பாங்க ஃப்ரீயா இருக்கப்ப. இந்த 18 இருந்து 25 வயசுக்குள்ள ஆடியன்ஸ் தான் மெயின் கோர் ஆடியன்ஸ். இப்போ இந்த ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைன்னா, இவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் சுற்றி இருப்பான், இல்லை ஏதாவது ஒரு காரில் சுற்றி இருப்பான், ஏதாவது ஒரு விஷயத்த அந்த அவனுடைய சர்க்கிள்குள்ளே படம் பண்ணும். அதை அவனுக்கு ரீச் ஆகிற மாதிரி பண்ணும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வந்து சரியாக பண்ணிடலாம். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.